கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இந்த வார்த்தைய நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. உங்க தாத்தா, பாட்டிலேருந்து, அப்பா, அம்மா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலேருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா, இந்த சொல்லாடல் எப்படி வந்துச்சு? அப்படின்றத வந்து யார் கேட்டாலும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அதுக்கான விடை இப்போ நம்ம ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அத தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத வந்து வெறும் நம்ம பக்கத்தில கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பக்கத்தில இருக்கிறவங்க மட்டும் சொல்றதில்ல. இலங்கையில இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, இந்த மாரி தமிழர்கள் வேற வேற ஊர்ல இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ற வார்த்தை அதிகமா சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 2 விதமான விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு படத்தில வந்திருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். 1964வது வருஷம் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்தில தான் முதலா நாகேஷ் அவர்கள் வந்து இந்த வசனத்த வந்து பேசியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து சித்ராலயா, கோபு அவர்கள் வந்து வசனம் எழுதியிருக்காரு. ஸோ இதில தான் வந்ததுக்கப்புறமா இது இன்னுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த வாசகம். ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து பெங்களூர் அல்லது மைசூர் போகிறவங்க பைபாஸ் இல்லாத அந்த கட்டத்தில் கிருஷ்ணகிரி வழியாக தான் வந்து போவாங்க. அதனால தான் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் பிரிட்டிஷ் படையும் கூட கிருஷ்ணகிரி மலைப்பகுதிகளையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் கண்காணிப்பு மையங்கள்லாம் அமைச்சு கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாக்காரங்களும் கூட வந்து ஒகேனக்கல் போகணுன்னா கிருஷ்ணகிரி வழியாக தான் போவாங்க. அங்கேருந்து தான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதனால் கிருஷ்ணகிரி வந்து சினிமாக்காரங்க மத்தியில் ரொம்பவே பிரபலமாயிட்டு இருந்துச்சு. அதனால தான் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் அந்த கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பார். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு நினச்ச காரியம் நிறைவேறலன்னா அப்போ வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்படி படத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் இது வந்து தமிழ்நாடு முழுக்க அல்லது தமிழர்கள் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லேயும் கூட எல்லா இடத்துலையுமே வந்து பரவுனது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஏன் படத்தில் இதை பயன்படுத்தணும்? இதுக்கு முன்னாடி ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா? அப்படின்னு ஆராய்ஞ்சா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுவுமே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழகத்தில் போர்க்களங்களில் முரசு கொட்டி செய்திகளை அறிவிக்கிற வழக்கம் இருந்தது. முக்கிய செய்திகள் வந்து தோள்பட்டைகளில் அல்லது ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு தூதுவர்கள் மூலமாக வந்து அனுப்பப்படும். ஒரு முறை கிருஷ்ணகிரி போர் முனையிலிருந்து படைப்பிரிவோட தலைவர்கள்கிட்டேருந்து வந்த ஒரு அவசர செய்தி ஒன்று தோள்பட்டையில் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எதிரி படைவர்கள் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போர் செய்தியை வந்து ஒருத்தர் வந்து கிழிச்சிடுறாரு. கிழிச்சதுக்கப்புறமா அவங்க போர் வியூகம் வச்சிருந்த மொத்த அந்த பிளானுமே வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் என்னடா இது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் வந்து வந்ததாக சொல்கிறாங்க. இதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதுதான் வந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். உங்களுக்கு ஏதாவது இது பற்றின தகவல் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.